இந்தியா முழுக்க திருப்பதியில் வந்து லட்டில் மாட்டு கொழுப்பு வந்து கலந்துன்னு சொல்லிட்டு அந்த நியூஸுங்க இந்தியா முழுக்க வந்து ஒரு பேச்சு பொருளாக வந்து மாறி உள்ளது. அதில் தான் மொத்தம் வந்து 7 நியூஸை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து நிறைய சேனல் வந்து எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு நியூஸ் வந்து எல்லாம் வந்து போடுவாங்க. ஆனால் நம்ம சேனலில் வந்து எப்படின்னா மொத்தமாக வந்து பேசி முடிச்சா உங்களுக்கெல்லாம் வந்து வீடியோ எல்லாம் வந்து வேகமாக வந்து பார்த்து முடிக்க முடியும். அதில் தான் சுமார் 7 நியூஸை பற்றி அந்த திருப்பதி லட்டில் வந்து மாட்டு கொழுப்பும் சரி, ஆனால் பொதுவாக வந்து எப்படின்னா லட்டில் வந்து நெய்யை தான் கலக்கணும். ஆனால் அதில் வந்து மாட்டு கொழுப்பு வந்து கலக்கிறனால வந்து இதில் ஒரு பாலிட்டிக்ஸ் பேசுகிறான்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து நியூஸ் எல்லாம் வந்து உள்ளது. மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தினமும் சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கெல்லாம் வந்து திருப்பதி லட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. நம்பர் 1, மண்டையில் மூளைக்கு பதிலாக மலம் தான் இருக்குது. திராவிடிய ஒரு பகுத்தணிவு. இதை பற்றி நடிகை கஸ்தூரி வந்து ஒரு எக்ஸலத்தில் வந்து பதிவிட்டிருக்காங்க. லட்டு விவகாரம் விஸ்போராக வந்து மாறிய நிலையில் பல மீம்ஸுகள் மற்றும் லட்டுகள் பற்றி சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங்காக எப்படின்னா போயிட்டு உள்ளது. சமூக ஆர்வலான பியூஸ் மனுஷு பெருமாள் நல்ல ஒரு லட்டு வந்து கொடுத்தாரா, அடுத்தவன் என்ன சாப்பிட்றான், அவன் தட்டை வந்து பார்க்காம இருங்க என ஆவேசமாக வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளனர். இப்படி இருக்க ஒரு திராவிடத்தை சேர்ந்த ஒருவர் தனது எக்ஸலத்தில் வந்து மேலே வெள்ளம் போன பிறகுதான் ஒரு சாணம் என முழும் வந்து என்ன ஓயை முறையில் திருப்பதி லட்டு சாப்பிட்டவர்களுக்கு இனியும் வந்து காய்கறி உணவுப் பொருட்கள் வந்து தொடர வேண்டுமா என எக்ஸலத்தில் வந்து பதிவிட்டிருக்காங்க ஹீரோனி கஸ்தூரி. அவங்க இந்த பதிவுக்கு வந்து பதிலடி கொடுத்துள்ள நடிகை கஸ்தூரி, ஆகா என்ன ஒரு திராவிட ஒரு பகுத்தணிவு, இவன் மனைவி மகளை கூட்டத்தில் வந்து யாராவது இடித்தால் கூடவே அனுப்பி வைப்பன் போல மூளைக்கு பதில் மலம்தான் இருக்கும் மண்டையில், இனி அதையே வந்து உண்மையாலவே இதுக்கள் வந்து முழுமையான ஒரு சைரவான திருவள்ளுவர் வந்து படம் என கடுமையாக வந்து எக்ஸலத்தை வந்து விமர்சித்திருக்காங்க. நம்பர் 2, திருப்பதி லட்டு சர்ச்சை. கோவிலுக்கு நாங்கள் அனுப்பிய நெய்யில் எந்த குறைபாடு வந்து இல்லை. ஏஆர் டெய்ரி நிறுவனம் வந்து விளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. திருப்பதி கோயிலுக்கு நாங்கள் அனுப்பிய நெய்யில் எந்த குறைபாடும் இல்லை என்று ஏஆர் டெய்ரி நிறுவனம் தெரிவித்து வந்து உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய் குஜராத் ஆய்வு நிறுவனத்தின் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தில் தாங்க ஆய்வு அறிக்கையில் நெய்யில் 37% கொழுப்பு கலப்பதாக ஒரு அதிர்ச்சியை வந்து தகவல் வந்து வெளியே வந்து உள்ளது. ஜெகன்மோகன் ஆட்சியில் ஒப்பந்தம் வழங்கியிருக்க பெறப்பட்ட நெய்யில் சோயாபீன், சூரியகாந்தி, ஆல்வீர், ராப்சீட், ஆலி விதை, பருத்தி விதை, மீன் எண்ணெய், பாமாயில் என்னவும் வந்து மாட்டிறைச்சி, பன்றி கொழுப்பு கலந்திருப்பதே கன்ஃபார்ம் செய்யப்பட்டதாக அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளது. இது வந்து ஒரு பக்தர்களை வந்து ஒரு கடு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில தாங்க ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறிய குற்றச்சாட்டுக்கு எதிரான உயர்நீதிமன்றத்தில் ஜெகன்மோகன் தலைமையிலான OSR காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்து உள்ளது. இது மனு வரும் ஒரு புதன்கிழமை ஒரு அவசர வழக்காக வந்து விசாரிக்கப்படும் என ஆந்திரா உயர்நீதிமன்றம் வந்து தெரிவித்து வந்து உள்ளது. இந்த நிலையில தான் ஏஆர் டெல்லி புட்ஸ் நிறுவனம் ஒரு தமிழகத்தின் திண்டுக்கலை சேர்ந்த எனவும் ராஜ்பால் என்ற பெயரில் பால் சப்ளை செய்து வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் ஏஆர் டெல்லி புட்ஸ் நிறுவனம் தரமற்ற ஒரு நெய்யை திருப்பதி தேவஸ்வத்துக்கு வந்து வழங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது. திருப்பதியில் லட்டு செய்வதற்கான நெய் வழங்கிய திண்டுக்கல் நிறுவனம் கருப்பு பட்டியலில் வந்து வைத்ததோடு இருப்பிலும் இந்த நெய்களை வந்து திருப்பி அனுப்பியுள்ளது திருப்பதி வந்து தேவஸ்வம் வந்து நிறுவனம். இந்த நிலையில தாங்க திருப்பதி கோயிலுக்கு வந்து நாங்கள் அனுப்பிய நெய்யை எந்த குறைபாடும் இல்லை என்று ஏஆர் டெய்ரி நிறுவனம் வந்து விளக்கம் அளித்துள்ளது. இதன் தொடர்பாக அந்த நிறுவனம் கூறியது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் ஜூலை மாதத்தில் ஏஆர் டெல்லி மற்றும் பல்வேறு அனுப்பியுள்ள ஒரு நெய்களை வந்து திருப்பதிக்கு வந்து நெய் வந்து அனுப்பியிருக்காங்க. நாங்கள் ஜூலையில் வந்து அனுப்பிய நெய் தொடர்பாக உரிய விளக்கத்தை கொடுத்து விட்டோம். திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்து ஜூன் ஜூலை மாதத்தில் நெய் அனுப்பியுள்ளோம். திருப்பதி லட்டு மாட்டு கொழுப்பு கலந்ததாக கூறப்பட்ட நெய் வந்து எங்களது நிறுவனத்தின் பெயர் வந்து இல்லை. எங்களது தயாரிப்புகளை வந்து எடுத்து சென்று எங்கள் வந்து வேண்டுமென்றால் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று ஏஆர் டெய்ரி நிறுவனத்தின் சார்பில் வந்து கூறப்பட்டுள்ளது. நம்பர் 3, திருப்பதி லட்டுவில் மாட்டு கொழுப்பு. வாயை திறந்த ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, திருப்பதி லட்டு விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்டதா என்று சந்திரபாபு நாயுடு வந்து குற்றச்சாட்டுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி பதில் எடுத்துள்ளனர். முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் விருதளிக்கப்பட்ட திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வந்து லட்டு தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் நெய் வந்து விலங்குகளில் வந்து கொழுப்பு கலந்திருப்பதாக தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு பரபரப்பை வந்து குற்றச்சாட்டை வந்து எழுப்பியுள்ளனர். ஆய்வாளர்களுக்கும் இது வந்து உறுதியேற்பன செய்யப்பட்டு உள்ளது. இதற்கு தேவசத்தின் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் அவர் பேர் வந்து சுபாஷ் ரெட்டி மறுப்பு தெரிவித்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டை வந்து தீவிரமாக வந்து விசாரிக்க வேண்டும், சிபிஐ வந்து விசாரணைக்கு வந்து உத்தரவிட வேண்டும் என்று ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவரான OS சர்மிளா கோரிக்கை வந்து வைத்து உள்ளனர்.
இந்த சூழலில் தான் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக தேவஸ்தானம் இன்று மாலைக்கு வந்து விரிவாக வந்து அறிக்கை தாக்கல் வந்து செய்ய வேண்டும் என்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து உத்தரவிட்டிருக்காப்புல. தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவங்கள வந்து நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர். சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டு குறித்து முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி செப்டம்பர் 20ஆம் தேதி செய்தியாளர் சந்தித்து கூறியில் என்ன சொல்றதுக்கான பிரஸ் மீட்டிங்கில் நிர்வாக குறைபாட்டை மறைக்க திசை தெரிவும் செயலாக சந்திரபாபு நாயுடு இன்று வந்து குற்றம் சாட்டியிருக்காப்புல. மழை வெள்ள பாதிப்பு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஆகியவற்றை மறைக்க இவ்வாறு கூறியுள்ளனர். அவரது ஆட்சியில் எல்லா துறைகளும் வந்து மோசமாக வந்து செயல்பட்டு வருகிறது. எனது ஆட்சி காலத்தில் எந்த குறைபாடு வந்து நிறைவேறவில்லை. சந்திரபாபு நாயுடு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாப்புல. மோசமான அரசியலுக்கு வந்து கடவுளை பயன்படுத்துகிறாப்புல. மக்களை திசை திருப்ப லட்டு தொடர்பான கதையை வந்து அளந்து விடுறாப்புல. 6 மாதங்களுக்கு ஒரு முறை நெய் கொள்முதல் ஒரு செய்ய டெண்டர் விடுவது வழக்கமான ஒரு நடைமுறை வந்து நடந்து தான் வருது. இதில் எங்கள் ஆட்சியில் வந்து எந்த மாற்றமும் வந்து செய்யவில்லை. முந்தைய சந்திரபாபு நாயுடு வந்து ஆட்சியில் 15 முறையும் வந்து எனது ஆட்சியில் வந்து 18 முறையும் வந்து தரமற்ற நெய் வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களிலிருந்து மட்டுமே நெய் கொள்முதல் வந்து செய்யப்படும். ஒவ்வொரு நெய் டிக்கிலும் 3 கட்ட பரிசோதனைக்கு வந்து உட்படுத்த வேண்டும். மாதிரி பரிசோதனை வந்து சான்றிதழ் வழங்கப்பட பின்னே கோவிலுக்கு வந்து அனுமதிக்கு வந்து பட வேண்டும். ஒரு முதலமைச்சர் கோவில் பிரசாதத்தில் மாமிச கொழுப்பு கலந்தெடுப்பது சொல்வது நியாயமா என்று அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காப்புல. பக்தர்களில் வந்து உணர்வுகளில் வந்து விளையாடுவது சரியா என்று கேள்வி வந்து எழுப்பி வந்து உள்ளனர். இதற்கிடையில தான் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளில் வந்து கொழுப்பு கலந்திருப்பது சந்திரபாபு நாயுடு கூறியது குறித்து நீதிமன்றத்தில் கண்காணிப்பில் விசாரணை நடத்த கோரி OSR காங்கிரஸ் வெள்ளிக்கிழமை ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்துள்ளது. இந்த மனுவை வந்து 25ஆம் தேதி விசாரணைக்கு வந்து வர உள்ளது. அதோ சமயம் லட்டு கலப்படம் செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான விரிவான ஒரு அறிக்கையை வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா வந்து கேட்டு வந்து உள்ளனர். நம்பர் 4, எல்லாருக்கும் லட்டு கை வந்து வைக்க முடியாது. திருப்பதி லட்டை தயாரிப்பது யார் தெரியுமா என்று எப்படி வந்து இங்கே வந்து தவறு நடந்து சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒரு சிலரால் மட்டுமே கைப்பட தயாரிக்கப்படும் திருப்பதி லட்டு எப்படி வந்து மாட்டுக்குழப்பு வந்து கலப்படம் வந்து செய்யப்பட்டு உள்ளது, இந்த கொருடம் வந்து எப்படி நடந்துள்ளது என்று கேள்வி வந்து எழுந்துள்ளது. இதை பற்றி தீவிரமான விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வந்து வைக்கப்பட்டு எப்படி வருகின்றார்கள். திருப்பதி லட்டு அல்லது ஸ்ரீவரி லட்டு என்பது திருப்பதியில் உள்ள திருமாவள வெங்கடேஷ் கோயிலில் வந்து வெங்கடேஸ்வருக்கு நெய்வேந்தியாக வந்து வழங்கப்படும் ஒரு லட்டு ஆகும். கோவிலில் தரிசனம் செய்த பிறகுதான் பக்தர்களுக்கு வந்து அந்த பிரசாதம் வந்து லட்டு வந்து வழங்கப்படுகிறது. இது ஒரு உலக ஒரு பிரசித்தி எப்பன பெற்றுள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கோயில் வாரியத்தில் போடு என்று அழைக்கப்படும் ஒரு கோயில் சமையலில் லட்டு பிரசாதம் வந்து தயாரிக்கப்படுகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் மட்டுமே அதை வந்து தயாரிக்க வந்து விற்க முடியும். இந்த லட்டை வந்து எல்லாரும் அவ்வளோ வந்து எளிதாக வந்து தயாரிக்க வந்து முடியாது. அதற்கு காப்பிரைட் வந்து உள்ளது. அதோடு கோவில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டை தயாரிக்க நிறைய தகுதிகள் வந்து உள்ளது. வைசன பிரம்மணங்கள் மட்டும் இதை வந்து தயாரிக்க வந்து விண்ணப்பிக்க வந்து முடியும். அதில் வந்து எல்லா பேருமே இதை வந்து தயாரிக்க வந்து முடியாது. வைசன பிரம்மண பிரிவில் உள்ளவர்களுக்கு இதை வந்து தயாரிக்க வந்து முறையான ஒரு பயிற்சியை வந்து எடுத்திருக்க வந்து வேண்டும். ஆகவே விதிப்படி பயிற்சி எடுத்தவர்கள் மட்டுமே இதை வந்து தயாரிக்க வந்து விண்ணப்பிக்க வந்து முடியும். இது போக இவர்களுக்கு வந்து 25,000 ரூபாய் வரை வந்து சம்பளம் எல்லாம் வந்து கொடுக்குறாங்களாம். அந்த திருப்பதியில் வந்து லட்டு செய்யவர்களுக்கு வந்து மாதம் மட்டும் 25,000 சேலரிலாம் கொடுக்குறாங்க. இவர்கள் வெளியே எல்லாம் லட்டு தயாரிக்க முடியாது. கோவிலில் உள்ள மட்டுமே லட்டு வந்து தயாரிக்க முடியும். தேவசாஸ்திரத்தில் கோவில் வாரியத்தில் போடி என்று அழைக்கப்படும் கோவில் சமையல்கள் வந்து லட்டு வந்து பிரசாதம் தயாரிக்க வந்து படுகிறது. அந்த லட்டுல வந்து என்னென்ன வந்து பொருட்கள் வந்து இருக்கும், இதில் சேர்க்கப்படும் பொருட்களில் வந்து தொகுப்பிய திட்டம் வந்து என்பவர்கள். திட்டம் என்பது திருப்பதி லட்டு தயாரிப்பில் வந்து பயன்படுத்தப்படும் பொருட்களின் ஒரு லிஸ்ட் வந்து அதன் விகிதங்கள். லட்டுக்கான அதிகரித்து வரும் தேவையான பூர்த்தி செய்வதற்காக ஒரு வரலாற்றில் 6 முறை மட்டுமே இந்த திட்டத்தில் வந்து மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய உள்ள பொருட்கள் வந்து கிராம் மாவு, முந்திரி, ஏலக்காய், நெய், சர்க்கரை மிட்டாய் மற்றும் திராட்சை ஆகியவை வந்து அடங்கும். ஒரு நாளைக்கு வந்து சுமார் 10 டன் கிராம் மாவு, 10 டன் சர்க்கரை, 700 கிலோ முந்திரி, 150 கிலோ ஏலக்காய், 300 முதல் 500 லிட்டர் நெய், 500 கிலோ சர்க்கரை மிட்டாய் மட்டுமே 540 கிலோ திராட்சை லட்டு தயாரிக்க வந்து பயன்படுத்தப்படுகிறது. TTD இந்த பொருட்கள் அனைத்தையும் வந்து டெண்டர்கள் வந்து அடிப்படையில் ஆண்டுதோறும் வந்து கொள்முதல் வந்து செய்கிறது. லட்டு மாவு கொழுப்பு. திருப்பதி கோவிலில் லட்டு பயன்படுத்தப்பட்ட இந்த நெய் தான் மாட்டு கொழுப்பு இருப்பதாக கடுமையாக வந்து புகார்கள் வந்து வைக்கப்பட்டு உள்ளது. திருப்பதி கோவிலில் வந்து தயாரிக்கப்பட்டுள்ள லட்டுகள் மீதான சோதனை முடிவுக்கு எப்பன வெளியாக வந்து உள்ளது. மொத்தம் 5 சார்பில் வந்து எடுத்துள்ளனர். இந்த ஆய்வில் இவற்றின் வந்து வெளிப்புற கொழுப்பு இருப்பதாக வந்து புகார்கள் வந்து வைக்கப்பட்டு உள்ளது. இந்த கொழுப்பின் மதிப்பு வந்து S மதிப்பு என்ற பெயரில் வந்து வெளியாக வந்து உள்ளது.
5 சாம்பிள் மதிப்புகள் முறையே அந்த சாம்பிளோட மதிப்புங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் 1 86.62, நம்பர் 2 106.89, நம்பர் 3 22.43, நம்பர் 4 117.42, நம்பர் 5 19.72 ஆகும். இந்த 5 மதிப்புகளில் வந்து 2 மற்றும் 3வது சாம்பிள்கள் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட எஸ் மதிப்பு வந்து கூடுதலாக வந்து உள்ளது. மற்றவர்களில் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட எஸ் மதிப்பு வந்து குறைவாக வந்து உள்ளது. இப்படி குறைவாகவோ கூடுதலாகவோ இருந்தால் அதில் வந்து வேற ஒரு கொழுப்பு வந்து உள்ளது என்று வந்து அர்த்தங்கள். கொழுப்புள் இருக்கும் சாக்கிங் பொருட்கள். இதில் சாம்பிள் ஒன்றில் சோயாபீன், அவரை, சூரியகாந்தி, ஆலிவ், ராம் விதை, லிவ் விதை, கோதுமை, மக்காச்சோளம், பருத்தி விதை, மீன் எண்ணெய் கொழுப்பு இருக்கலாம். சாம்பிள் 2இல் வந்து தேங்காய் மற்றும் பனை கருப்பட்டி கொழுப்பு. சாம்பிள் 3இல் பாம்பாம் எண்ணெய் மற்றும் மாட்டிறைச்சி. சாம்பிள் 4இல் வந்து பன்றி கொழுப்பு இருந்திருக்கலாம் என்று முடிவுக்கு வந்து தெரிவிக்க வந்து பட்டு உள்ளது. இவற்றில் வந்து எதுவும் வந்து இருக்கலாம். எளிதில் உறுதியாக வந்து முடிவு வந்து சொல்லப்படவில்லை. மீன் எண்ணெய் அல்லது மாட்டு கொழுப்பு தான் என்று சொல்ல முடியாது. முக்கியமாக ஸ்டாண்டர்ஸ் வால்வு வரம்பு வைத்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியாது. பசு மாட்டை வந்து தவிர வேறு மாட்டின் வந்து எய்யை பயன்படுத்தினால், மாட்டிற்கு வந்து அதிதி தீவனம் வந்து கொடுத்தால் அல்லது மாட்டிற்கு வந்து மிக வந்து குறைவாக வந்து தீவனம் வந்து கொடுத்தால் கூட அதன் வந்து நெய்யில் இருக்கும் கொழுப்பு இந்த மாதிரி வந்து தவறான ஒரு எஸ் மதிப்புகளில் கூட வாய்ப்புகள் வந்து உள்ளது. நம்பர் 5 திருப்பதி லட்டு. மக்களுக்கு வந்து 1 கோடி பிரச்சனை வந்து இருக்கு. கோயில் லட்டு பூந்தி என்று விட்டு வாங்கிய சீமான் வந்துங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் வந்து ஆவேசம் வந்து பேசியிருக்காப்புல. சீமான் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பான சீமான் கருத்து வந்து தெரிவித்து வந்து உள்ளிருக்காப்புல. திருப்பதி கோயிலில் மிகவும் வந்து ஒரு புனிதமானது. ஆனால் முந்தைய ஜெகன்மோகனில் வந்து OSR காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அங்கே கொல்லப்பட்ட ஒரு லட்டு பிரசாதத்தில் நெய்க்கு பதிலால் விலங்குகளில் வந்து கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக கிடைத்த தகவல் வந்து கேத்து வந்து ஒரு அதிர்ச்சி வந்து உள்ளாரவுல. கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து நம்பிக்கை மதிப்பிடத்தக்க முடியாத ஜெகன்மோகனின் OSR காங்கிரஸ் வெக்கப்பட வேண்டும் என்று ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து குற்றம் சாட்டுகளை வந்து முன்வைத்து உள்ளனர். இதனை OSR காங்கிரஸ் வந்து மறுத்து வந்து உள்ளனர். ஆனால் இந்த விவகாரம் வந்து சர்ச்சை கிளப்ப திருப்பதி லட்டில் விலங்குகளில் வந்து கொழுப்பு கலந்திருக்கப்பட்டதாக உறுதியாக வந்து இருக்கிறது. தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் நடத்திய ஆய்வில் மீன் எண்ணெய், சோயாபீன், சூரியகாந்தி எண்ணெய், விலங்கு கொழுப்பு உள்ளிட்டவை திருப்பதி லட்டு சேர்க்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இவை பக்தர்கள் வந்து மத்தியில் ஒரு அதிர்வலை வந்து ஏற்படுத்துகிறது. திருப்பதி லட்டு விவகாரம் பேச்சு போல வந்து இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் வந்து செய்தியாளர் வந்து சந்திப்பில் இது தொடர்பாக கேள்வி வந்து எழுப்பப்பட்டுள்ளது. அதற்கு பதிலளித்த சீமான் அவர் என்ன சொல்றாருன்னா, திருப்பதி லட்டு சாப்பிட்டவர்கள் எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அதில் என்னதான் பிரச்சனையோ இல்லையோ, சரி இனிமேல் அப்படி வந்து தயாரிக்கிறார்கள் என்று கூறிவிட்டு யாருக்கு ஒப்பந்தம் வந்து கொடுத்துருங்காலோ அவர்களை வந்து நீக்கிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து தொடர வேண்டும் என்று சீமான் வந்து கூறியிருக்காப்புல. இதுவே ஒரு தேசத்தின் மிகப்பெரிய வந்து பிரச்சனையாக வந்து கொண்டு செல்வது சரி வந்து கிடையாது. கோவில் லட்டு, பூந்தி, ஜிலேபியை விட்டு வெளியே வர மாட்டார்கள். நாட்டு மக்களின் பிரச்சனையை வந்து 1 கோடி வந்து இருக்கிறது. ஆட்சியில் இருக்கிறவர்கள் வந்து உருவாக்கப்பட்ட பிரச்சனை வந்து நிறையா வந்து இருக்கிறது. அதை பற்றி பேசவே வந்து இல்லை. இப்போது லட்டை பிடித்து கொண்டு கிளம்பி விட்டார்கள். அப்படி வந்து செய்திருக்கூடாதான், அது வந்து தவறு. யார் அந்த தவறை வந்து செய்திருக்காலோ அவரிடம் வந்து விசாரணை வந்து வேண்டும் என்று சீமார் வந்து எப்படின்னா கூறியிருக்காப்புல. நம்பர் 6 வந்து திருப்பதி லட்டுவில் மீன் எண்ணெய், விலங்கு கொழுப்பு ஆண்டாக வந்து காலமாக வந்து நடந்து வரும் ஒரு பெரிய ஒரு மோசடி சொல்லிட்டு வரலாம். படிப்பதற்கு ஒரு மாதிரி இருக்கின்றது அல்வா. கலியூர வர்த்தகமாக எம்பெருமாள் திருப்பதியில் வசம் செய்து பக்தர்களுக்கு ஒரு அருள் வந்து வாக்காகஞ்சேரி அருள் பாலிக்கிற என்று இந்த புராணங்கள் கூற, அடிப்படைப்பட்ட ஒரு இடத்தில் பகவான் பெயரில் வந்து கொடுக்கப்பட்ட பிரசாதத்தில் வந்து கலப்படமா என்று கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு சாதாரண வந்து கலப்படம் வந்து அல்ல. திருப்பதி லட்டு ஆய்வில் செய்யப்பட்டதிலிருந்து அதில் லட்டு வந்து தயாரிக்கப்பட்டுள்ள ஒரு பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மீன் எண்ணெய், மாமிச கொழுப்பு ஆகியவை வந்து கலந்திருப்பதே கன்ஃபார்ம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் லட்டு தயாரித்த பயன்படுத்தப்பட்ட நெய்யில் பாமாயில் எண்ணெய்கள் கலந்து இருப்பதாக அதில் வந்து உறுதியப்பன செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஆட்சியில் திருப்பதி லட்டுவில் கூட ஊழலா என்று சில பாலிடிக்ஸ் தலைவர்கள் வந்து எப்படின்னா கேட்டிருக்காங்க. ஆந்திரா மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேச கூட்டணியில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தாங்க முந்தைய ஜெகன்மோகன் தலைமையிலான OSR காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திருப்பதியில் வந்து பிரதாகமாக வழங்கப்படும் லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்குகளில் வந்து கொழுப்பை கலந்திருப்பதாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து குற்றம் சாட்டி உள்ளனர். தரமற்ற பொருட்களால் தயாரிக்கப்பட்ட திருப்பதி லட்டு இது தொடர்பாக அமராவதியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், ஜெகன்மோகன் ஆட்சியில் வந்து திருப்பதி லட்டு கூட வந்து தரமற்ற பொருட்களை வந்து தயாரிக்க வந்து படுகிறது. நெய்யுக்கு பதிலாக விலங்குகளில் வந்து கொழுப்பை வந்து பயன்படுத்துகிறார்கள். தற்போது தூய நெய் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கோவிலில் அனைத்தும் ஒரு சுத்தரிக்கப்பட்ட தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது என்று சந்திரபாபு நாயுடு அப்படின்னா கூறியிருக்காப்புல. லட்டுவில் மீன் எண்ணெய், விலங்கு கொழுப்பு
திருப்பதியில் கோவில் வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளில் வந்து மாட்டு கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் இருப்பதாக ஆய்வில் வந்து அறிக்கை வந்து கன்ஃபார்ம் எல்லாம் செய்யப்பட்டு உள்ளதாக ரிலீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் தாங்க கால்நடை தீவனம் மற்றும் பால் பொருட்களை சோதனை செய்வதில் கவனம் செலுத்தும் ஒரு தனியார் அலுவலகத்தில் கால்நடை மற்றும் உணவில் பகுட்டுரிமை மற்றும் கற்றால் மையத்தில்னா ஷார்ட் இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா NDDP CALPF அறிக்கையின்படி திருப்பதி லட்டு தயாரிக்க ஒரு பயன்படுத்தப்படும் நெய்யின் மாதிரிகளில் வந்து பாமாயில்கள், மீன் எண்ணெய், மாட்டு கொழுப்பு மற்றும் பன்றி கொழுப்பு உள்ளிட்ட கொழுப்புகள் இருப்பதே தெரிய வந்துள்ளது. மாட்டிறைச்சியில் கொழுத்து மற்றும் ஒரு பன்றி கொழுப்பு நிறைய நெய் லட்டு தயாரிப்பதாக TTT ஒரு நாளைக்கு வந்து 15 கிலோ பசு நெய்யை வந்து பயன்படுத்துகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த AR ஃபுட் நிறுவனம் ஒரு கிலோவுக்கு வந்து 320 என்ற விலையில் வந்து நெய்யை வந்து வழங்கியிருக்கிறது. இந்த நெய் வந்து மீன் எண்ணெய் மற்றும் மாட்டிறைச்சி கொழுப்பு மற்றும் பன்றி கொழுப்பு ஆகியவற்றை வந்து கொண்டு உள்ளது. இது வந்து ஒரு பன்றியின் கொழுப்பு திசுக்களை வந்து வழங்குவதன் மூலம் பெறப்பட்ட அவரே அந்த ஒரு வெள்ளை கொழுப்பு தயாரிப்பாகும். கூட்டணி அரசாங்கம் வந்து NDP-யின் CALFL மாதிரியான ஒரு அமைப்பு பிறகுதான் இது வந்து உறுதிப்படுத்துகிறது என்று திரு ரமண ரெட்டி வந்து கூறியுள்ளனர். தேசத்தை வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளையான வந்து இந்த விஷயம் சொல்லலாம். உலகம் புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வந்து வழங்கப்படும் லட்டுவில் விலங்குகளில் வந்து கொழுப்பு கலந்த நெய்யை வந்து உபயோகித்ததாக எழுந்துள்ள புகார்கள் பக்தர்களை வந்து ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில தான் இது தொடர்பாக தான் அப்போது எச்சரித்தையும் அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என்று கோவிலில் முன்னாள் தலைமை அர்ச்சகர் வந்து கூறியிருக்காப்புல. உலக பிரசித்தி பெற்ற ஒரு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வந்து பிரசாதத்தில் இப்படி வந்து ஒரு கலப்படம் வந்து இருக்கும் என்று யாருனாலும் வந்து எதிர்பார்த்த வந்து இருக்க மாட்டார்கள். நம்பர் 7 திருப்பதி லட்டு ஆய்வறிக்கை கூறுவது என்ன? சர்ச்சையை பயன்படுத்தி கேலி செய்யும் திராவிடர்கள். கோவில்கள் வந்து மிகவும் வந்து செல்வாக்கான கோவில்களும் வந்து செல்வங்களை அளித்து தருகின்ற கோவில்களும் பிரச்சனைகளுக்கு வந்து பலர் செய்கின்ற கோவில்களும் வந்து இருப்பது திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேஸ்வரன் கோவில் தான் சொல்லலாம். இந்த கோவிலில் வந்து குறித்து ரீசெண்டாக வெளியான கருத்துக்கள் அனைத்துமே ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது. ஆந்திரா முதல்வராக உள்ள தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரபாபு நாயுடு திருப்பதி லட்டு பிரசாதத்தில் வந்து விலங்குகளை வந்து கொழுப்பு கலப்பதை வந்து கண்டு அதிர்ச்சியை வந்து அடைவதாகவும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து உணர்வுகளை வந்து மதிக்கத்தக்க கண்டு முந்தைய முதல்வர் ஜெகன்மோகனும் அவரது கட்சியும் வந்து அவமானப்பட வேண்டும் என்று சமீபத்தில் வந்து பிரஸ் மீட்ல எப்ப சொல்லியிருக்காப்புல. அந்த புகாரில் வந்து என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 2019 முதல் 2024 வரையிலான OS காங்கிரசின் கட்சியின் ஆட்சியின் ஏழுமலையான் பிரசாரமாக வந்து வழங்கப்பட்டிருந்த திருப்பதி லட்டுவில் வந்து விலங்குகளை வந்து கொழுப்பை பயன்படுத்தி உள்ளதாக 2024 வந்து ஆட்சி பொறுப்பை இருந்து ஏற்ற தெலுங்கு தேசம் கட்சியின் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து பகிர்ந்த ஒரு குற்றச்சாட்டு எப்படின்னா வைத்துள்ளனர். ஆனால் இதை வந்து OSR காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி எப்படின்னா மறுத்திருக்காப்புல. மேலும் லட்டு பிரசாதம் தொடர்பாக நாயுடுவின் அரசியல் கட்சியின் வந்து உண்மை இல்லை, அரசியலுக்காக வந்து எந்த மட்டத்திலும் வந்து அவர் வந்து இறங்கியிருப்பாக தயாராக மாட்டார்கள் என்று நிபுணர்கள் ஆய்வு உள்ளது என்று OSR காங்கிரஸ் தரப்பில் வந்து வெளியிட்டு வந்து உள்ளது. இந்த பிரச்சனை வந்து ஒரு சர்ச்சையை வந்து கிளம்பிய நிலையில் திருப்பதியில் லட்டு விலங்குகளில் வந்து கொழுப்பு கலக்கப்பட்டு இருப்பது குறித்து தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனமான 2019 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் வழங்கப்பட்ட லட்டுகளில் வந்து 5 சாம்பிள்களை வந்து எடுத்து ஆய்வுகளை அனுப்பி செக்கப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வில் வந்து அறிக்கையும் வெளியாகி வந்து சந்திரபாபு நாயுடு வந்து சொல்வது உண்மை என்பது கன்ஃபார்ம் செஞ்சுருக்காங்க. அதாவது அந்த ஆய்வில் வந்து மீன் எண்ணெய் மற்றும் மாட்டிறைச்சியில் வந்து கொழுப்பிலிருந்து பெறப்பட்ட நெய், பன்றியின் திசுக்கள் போன்றவை வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிய வந்துள்ளது. இந்த வரலாறுங்க சிலபத்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்காது. அந்த வரலாறு வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1715 ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து திருமலை திருப்பதி ஏழுமலையானுக்கு லட்டு நெய்வேதியாக படைக்க வந்து துவங்கப்பட்டுள்ளது. இருப்பிலும் 1803 ஆண்டில் இருந்து தான் பிரசாதங்களை வந்து பக்தர்களுக்கு விற்கும் ஒரு முறையை வந்து திருப்பதி தேவசாசனம் வந்து தொடங்கியுள்ளது. இருப்பிலும் ஆரம்பத்தில் பூந்தி தான் எப்படின்னா விநியோகம் வந்து செய்யப்பட்டு வந்துள்ளது. பிறகு தாங்க 1940க்கு வந்து பின்னிலிருந்து பூந்தியிலுக்கு பதில் லட்டை வந்து பிரசாதமாக எப்படின்னா வழங்கி உள்ளன அந்த திருப்பதி கோவில் எல்லா பேருமே. 2009 வந்து திருப்பதி லட்டு இருக்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஏறக்குறைய 1.5 லட்சம் லட்டுகளை வந்து ஒரு நாளைக்கு வந்து தயார் செய்து வருகிறது. மேலும் தற்போதைய நாள் ஒன்றுக்கான 8 லட்சம் வந்து லட்டுகள் வந்து தயார் செய்யும் திறனை வந்து லட்டு வந்து தயார் செய்கின்றது போர்டு என்றும் இடம் வந்து கொண்டு உள்ளது. மேலும் வந்து ஆஸ்தான லட்டுகள், கல்யாண உறவான உற்சவம் வந்து லட்டுகள், புரோசகம் லட்டு என திருப்பதியில் வந்து வழங்கப்பட்டு உள்ளது. லட்சக்கணக்கான வந்து இந்த லட்டுங்க எப்படின்னா வாங்கிட்டு தான் வர்றாங்க. லட்டுகளுக்கும் வந்து 3 வகையான எப்படின்னா கொண்டு உள்ளது. அது வந்து என்னென்ன வந்து லட்டுனா, ஆஸ்தான லட்டு, கல்யாண உற்சவ லட்டு,
புரக்ஸாமல் வந்து லட்டு என்று அந்த லட்டிலே சுமார் வந்து 3 வகையாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டில் சேர்க்கப்படும் பொருட்கள் அது என்னன்னா கடலை மாவு, முந்திரி, ஏலக்காய், நெய், சர்க்கரை, கற்கன்று மற்றும் உலா திராட்சை போன்ற மூலப்பொருட்கள் வந்து திருப்பதியில் வந்து லட்டு தயாரிக்க வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நாளைக்கு வந்து கடலை மாவு வந்து சுமார் 10 டன் கடலை மாவு எப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. சர்க்கரை வந்து 10 டன், 700 கிலோ முந்திரி, 150 கிலோ ஏலக்காய், 300 முதல் 500 லிட்டர் நெய், 500 கிலோ கற்கண்டு மற்றும் 450 கிலோ வந்து ஒரு உலர் திராட்சை போன்ற விகிசாரங்கள் வந்து அடிப்படையில் தான் திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து லட்டு எப்போ தயாரிக்க வந்து படுகிறது. திருப்பதியில் தேவஸ்தானத்தில் இருந்து இந்த பொருட்கள் வந்து அனைத்துமே டெண்டர்கள் வந்து அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு உள்ளது. தற்போது லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் தான் மாட்டு கொழுப்பு வந்து இருப்பதாக வந்து கூறப்படுகிறது. நெய் தயாரிக்கும் முறை அது வந்து ஒரு தரமான ஆரோக்கியமான நெய்யை வீட்டில் வந்து தயாரிப்பதாக முதலில் வந்து தொடர்ச்சியாக வந்து பாலில் வருகின்றது. பாலாடை எடுத்து வைத்துக்கொண்டே போன வர வேண்டும். தொடர்ந்து ஒரு வாரம் அல்லது 15 நாட்கள் வந்து பாலாடை சேர்த்து வைத்த பிறகு அதில் தண்ணீரை ஊற்றி தயிர் மத்தத்தை வைத்து கடையலாம். அல்லது மிக்சி சாரில் பாலாடையை சேர்த்து அதில் வந்து குளிர்ந்த நீரை சேர்த்து அரைத்து வந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தாங்க நமக்கு வந்து கிடைப்பதே வெண்ணெய். இதற்கு பிறகு தான் வெண்ணெயை வந்து குளிர்ந்த நீரில் போட்டு வைக்க வேண்டும். இப்படி வெண்ணெய்கள் அனைத்தையும் வந்து ஒன்றாக சேர்ந்த பிறகு தான் நன்றாக வந்து காய்ச்சி வெண்ணெய் அனைத்தையும் உரிகளுடன் அதில் வந்து முருங்கை இலையை வந்து போட்டு விட வேண்டும். இப்படி தான் பலர் தங்கள் வீட்டிலே வந்து நெய் தயாரித்து எப்படின்னா வருகின்றார்கள். கடைகளில் வந்து பாலில் இருந்து பிரிக்கப்பட்ட பாலாடை அல்லது நீக்கு தேவையான பகுதியை வந்து தவிர மீதம் வந்து இருப்பது மற்ற பொருட்கள் வந்து தயாரிப்பது வந்து பயன்படுத்த வந்து படுகிறது. ஆய்வில் அறிக்கையில் வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சாம்பிள் எடுக்கப்பட்ட லட்டுகளை வந்து ஆய்வு செய்ய வெளியிட்ட அறிக்கை கொழுப்பின் வந்து மதிப்பானது LMS மதிப்பு என்ற பெயரில் வந்து வெளியாக வந்து உள்ளது. அதோடங்க எடுக்கப்பட்டு உள்ள 5 சாம்பிள்கள் வந்து கொழுப்பு மதிப்புகள் ஒரே மாதிரியாக வந்து இல்லாமல் 5 மதிப்புகளில் வந்து 2 மதிப்புகள் அதிகமாக வந்து 3 மதிப்புகள் வந்து குறைவாக வந்து உள்ளது. இப்படி எடுக்கப்பட்ட சாம்பிள்கள் வந்து கொழுப்புகள் மதிப்பானது குறைவானவே அதிகமாக வந்து இருந்தால் அதில் வந்து ஆரோக்கியமற்ற வேறு ஒரு கொழுப்பு உள்ளது என்று அர்த்தமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பிலும் இந்த வேறு கொழுப்பானது மீன் எண்ணெய் அல்லது மாட்டிறைச்சி கொழுப்பு தான் என்று உறுதியாக வந்து கூற முடியாது எனவும், பசுமாட்டை தவிர வேறு மாட்டின் நெய் அல்லது மாட்டிற்கு வழங்கப்படும் கொடுக்கப்பட்டிருந்த தீவனத்தின் அளவு அதிகமானவும் தீவனத்தின் அளவு வந்து குறைந்தாலும் அதன் மூலமாக தயாரிக்கப்படுகின்றது. நெய்யில் இருக்கும் கொழுப்பு இது வந்து போன்றான ஒரு தவறான மதிப்புகளை வந்து காட்ட வாய்ப்புள்ளதாக வந்து கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த சர்ச்சைக்கு மூலம் வந்து திராவிடவாதிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மற்றும் பிரசாதத்தில் வந்து மாட்டிறைச்சி கொழுப்பை வந்து கொண்டிருப்பதால் இந்துக்களை வந்து கேலி செய்த தொடங்கியுள்ளனர். அதாவது தன்னை சுற்றுச்சூழலால் என்றும் சொல்லிக்கூடும் திராவிட இயக்க செயல்பாட்டாளர் பியூஸ் மனோஸ் குறைந்தது 100 கோடி மக்கள் வந்து திருப்பதி வந்து வந்திருப்பார்கள். அவர்களுக்கு லட்டு கிடைத்திருக்கும். என்ன நடந்தது? மாட்டிறைச்சியை வந்து ரசிக்கிறாளா? உங்களுக்கு வந்து பிடித்ததா? நீங்கள் வந்து முடித்து விட்டார்கள் என்று குறைபட்சம் இவ்வாறு வந்து வேறு ஒருவிடம் வந்து தற்பை வந்து பார்க்க வேண்டும் என்று போய் உன் வேலையை வந்து செய் என்று பெருமாள் தானே உனக்கு நல்ல வந்து லட்டு வந்து கொடுத்தான் என்று பதிலளித்து வந்து உள்ளனர். மறந்தனாம் இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு வந்து கமால் பின் பண்ணிட்டு போங்க. நான் முடிஞ்ச அளவுங்க 8 நியூஸை வந்து நான் வந்து வேமையெல்லாம் பேசி வந்து எப்போ முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் வந்து நிறைய சேனல் போனால் அவங்க வந்து வரிசையாக ஒன்று ஒன்றா போடுவாங்க. ஆனால் நம்ம சேனல் அப்படி கிடையாது. ஒரே நியூஸை வந்து அது 8 என்ன நியூஸ் சொல்லிட்டு நான் சிம்பிள் எல்லாம் பேசி முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நியூஸ் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அரசியல் சந்திக்கலாம். தேங்க்யூ பாருங்க வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.